மதுரை RKIS அகாடமியில் TNPC குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் டெஸ்ட் நம்பர் 3 LCM HCF டாப்பிக்கு, அதோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 126. ஸோ LCM ஆஃப் 2 நம்பர் இஸ் 432 and their HCF is 72. One number is 144, the another number is. அப்போ நமக்கு இது எப்படி போடணும் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரியல. N1 into N2 is equal to LCM into HCF அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இந்த ஃபார்முலால தான் போட போகிறோம். N1ன்றதுன்னா நம்பர் 1 144, N2ன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த நம்பர் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறான். வாட் இஸ் அனதர் நம்பர் அப்படின்றான். ஸோ அந்த ரெண்டாவது நம்பர் தான் எனக்கு தெரியாது. LCM எனக்கு தெரியும் 432 அப்படின்னு தெரியும். சரிங்களா, HCF நமக்கு என்ன 72 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ டேரெக்டாக we will be simplified. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? 3 டேபிள் அடிச்சிடலாம். சும்மா அடிச்சு பார்ப்போம். சரிங்களா, 4 3 12, 8 3 24, அதானே 2 3 6, 4 3 12. சரிங்களா, ஓர் 24 24, ஈர் 24 48. ஸோ ஓரன் 2, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் நமக்கு? சாரி, ஈரெண்டா 4, ஓரன் 2, ஆரெண்டா 12, 216. சரிங்களா, அப்போ இன்னொரு நம்பர் என்னது? 216 ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, the LCM of 2 number is 20 times of the HCF அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ HCF எவ்வளோ இருக்கும்? எக்ஸ்னா இவன் என்ன எத்தனை டைம் இருக்கும்? 20 டைம்ஸ். அப்போ 20x இருக்கும். சரிங்களா, அடுத்து முக்கியமான வார்த்தை இதுதான். இந்த வார்த்தை கரெக்டாக படிச்சிருக்கணும். சம் ஆஃப் LCM and HCF is 525. ஒன் நம்பர் is 100. வாட் இஸ் அனதர் நம்பர்? அப்போ ஃபார்முலா தான் என்னது? N1 into N2 is equal to LCM into HCF. இப்போ ஒன் நம்பர் தெரியும் எவ்வளவு? 100ன்னு. அனதர் நம்பர் எனக்கு தெரியாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த LCM and HCF ஓட சம் கூடுதல் தான் எவ்வளவு அப்படின்னா 525 இருக்கான். இந்த LCM HCF எனக்கு தெரியாது. இப்போலாம் அது மேத்தமெட்டிக்கல் லைனில் சொல்லுவாங்க, இவன் எக்ஸ், இவன் 20x, இதோட வேல்யூ தான் 525. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 21x, 21 is equal to 525, அதானே? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓர் 21 21, ஈர் 21 42, மிச்சம் நமக்கு என்ன இருக்குது? 10 இருக்குது, 105 இருக்குது. அப்போ 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 கிடச்சிருச்சு. அப்போ HCF தானே எக்ஸ். அப்போ HCF எக்ஸ் வர்றதுல எக்ஸ் 20x வர்றதுல நமக்கு என்ன போகிறோம்? 20x போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல வேல்யூவை புட் பண்ணலாம். 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கும்? HCF வந்து 25, LCM என்ன வந்திருக்கு? அதோட 20 மடங்கு கூட, அப்படி தானே? அப்போ இன்ட்டு 20, அதானே? ஸோ அப்போ 500. அப்போ ஒரு 100 5 டைம். அப்போ 5 இன்ட்டு 25 125. அப்போ இன்னொரு நம்பர் என்ன? 125 ஆப்ஷன் டியில் இருக்கு. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஃபைண்ட் HCF. HCFன்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டான். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டான் நமக்கு அப்படின்னா LCMனு சொன்னால் ஃபார்முலா என்ன? LCM by HCF. இதே HCFன்னு சொன்னா அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? HCF by LCM. அப்போ நியூமரேட்டர் வேல்யூக்கெலாம் HCF எடுக்கணும், டினாமினேட்டர் வேல்யூக்கெலாம் LCM எடுக்கணும். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ என்ன இருக்குது? 2 4 6. 2 4க்கு 6க்கு HCF 2 4 6, 2 4 6க்கு வந்து HCF வேல்யூ என்ன அப்படின்னா 2. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2ல் ஆரம்பிக்கணும் மேலே நியூமரேட்டர் வேல்யூ. அப்போ 2ல் ஆரம்பிக்கிற ஒரே ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா 2/105. சரிங்களா, இருந்தாலும் HCF பார்க்கணும்ல. HCF 3 5 7. சரிங்களா, 3 5 7. அப்போ 3 5 7க்கு LCM என்ன அப்படின்னா 3 5 15 7 105. ஏன் அப்படின்னா இட்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர். சரிங்களா, பகாயன் வந்துருச்சுனாவே நமக்கு வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் பெருக்கி தான் ஆகணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2/105 அந்த இருக்கு ஆப்ஷன் பியில். ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 129. ஸோ 2 லார்ஜர் நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 லார்ஜர் நம்பர். அந்த லார்ஜர் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் எப்படி பண்ணுறது, எதை வச்சு ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா 2 நம்பர்ஸில் எது லார்ஜரோ அதை லார்ஜர் நம்பர் டிவைட் பை ஸ்மாலர் நம்பர், லார்ஜர் நம்பர் டிவைட் பை ஸ்மாலர் நம்பர் கான்செப்டில் நீங்கள் டிவைட் பண்ணணும். பண்ணுறப்ப 1 to 15 அதை நீங்கள் எதாவது டிவைட் பண்ணணும் அப்படின்னா 1134ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணுறப்ப நீங்கள் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1 times 1134. ஸோ அப்போ 1 ரிமைனிங் என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7 1 8 81. இங்கே என்ன வந்திருக்கும்? 1 0 0. அப்போ 81. 81ன்றதை 1134ஆல் நான் டிவைட் பண்ணுறேன்.
பண்ணுறப்ப நமக்கு எத்தனை டைம் வந்திருக்கும் அப்படின்னா, ஏன்னா இந்த வேல்யூவை இதால் ரிமைண்டரால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ ஓர் 81 81, மிச்சம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2. ஸோ அடுத்து இங்கே 10 10 8 போச்சுன்னா 2 1 3. ஸோ அப்போ 4 அப்படியே இறக்கிடலாம். ஸோ அப்போ இங்கே 4 டைம், ஸோ 324. அப்போ எக்ஸ் வந்துருச்சு. அப்போ இந்த 2 நம்பருக்கு HCF வந்து 81. இப்போ இந்த 81 HCF வந்ததை தான் நம்ம என்ன பண்ணணும், 513 அடிச்சு கொடுக்கணும். 81 சரிங்களா, 81 அடிச்சு கொடுக்கணும். அப்போ 81 இதை அடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா 513 இருக்கும். 4 8 32, 5 8 40, 6 8 48. ஸோ அப்போ 81 × 6 6 6 6 8 48 சரிங்களா. ஸோ 486 6 டைம் அடியாகுது. ஸோ 486 அடியாகுது இந்த இடத்துல. ஸோ அப்போ 486ன்றது நமக்கு ரிமைனிங் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 10ல் 6 போச்சுன்னா 4 7 2 27 சரிங்களா. 27 எனக்கு ரிமைண்டர் வந்துருச்சு. இந்த 27 வச்சு நான் எதை அடிச்சு கொடுக்கணும், இந்த 81 அடிச்சு கொடுக்கணும். அதானே 3 டைம் அடிச்சு கொடுத்தா 81. அப்போ ரிமைண்டர் இஸ் எக்ஸ். அப்போ இந்த நம்பரை நான் HCF எடுக்கிறப்ப எனக்கு எதால் எக்ஸ் வந்துச்சு, ரிமைண்டர் 0 வந்துச்சு 27. அப்போ எதால் நமக்கு வகுக்கிறப்ப எனக்கு ரிமைண்டர் 0 வருதோ அதான் HCF லார்ஜர் நம்பருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எந்த டேபிளில் காமனாக டிவைட் ஆகும் அப்படின்னா, இந்த 3 நம்பருமே டிவிசிபிள் பை 27 டேபிள் சரிங்களா. 27 டேபிளில் இது காமனாக டிவைட் ஆகும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கொஷின் 391 டிவைடட் பை 667 இந்த பர்டிகுலர் கொஷின்ஸோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறான், வேற ஒன்றும் இல்லை, சுருக்கணும். அப்போ சுருக்கிறப்ப எது இதோட லீஸ்ட் நம்பராக இருக்கும். அப்போ முதல்ல இது எல்லாமே எந்த டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு தெரியணும், அதானே. ஸோ இந்த டேபிள் எது அப்படின்னா, இது மேலே இருக்க 3 டேபிள் ஆனால் 3 டேபிள்லையும் டிவைட் ஆகாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வேறு எந்த டேபிள்ன்றது எனக்கு உடனே கிராக் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பழைய ஃபார்மெட்டு என்ன அப்படின்னா, லார்ஜர் நம்பர் டிவைட் பை ஸ்மாலர் நம்பர் HCF எடுக்கிறேன். அப்போ லார்ஜர் நம்பர் டிவைடட் பை ஸ்மாலர் நம்பர் 391 சரிங்களா. ஸோ இப்போ 1 டைம் போட்டால் 391 வந்துருச்சு ஒரு டைம் போடுறப்ப. ஸோ அப்போ இங்கே போடுறப்ப 6 1 7 இங்கே என்ன இருக்குது 5 5ல் 3 போச்சுன்னா 2 276 391 1 டைம். ஸோ அப்போ 276. ஸோ பண்ணுறப்ப ஏன்னா இந்த இதில் ரிமைண்டர் போக 276 வருது. ஸோ அப்போ அந்த 276 394 டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 10 10ல் 6 போச்சுன்னா 4 1 5 அடுத்துங்க 8 8ல் 7 போச்சுன்னா 1 1 115 115 எனக்கு எதால் டிவைட் பண்ணணும், 276 டிவைட் பண்ணணும். அப்போ 2 டைம்ஸ் டிவைட் பண்ணுறப்போ 230 அதானே 230 வந்துருச்சு. அப்போ 230 வந்துருச்சு அப்படின்னா 6 4 46 அதானே. ஸோ அந்த 46ன்ற நம்பரை நான் என்ன பண்ணணும், இந்த இதில் 115 டிவைட் பண்ணுறேன். 115 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல 116 115 டிவைட் பண்ணுறப்ப இங்கே ஈர்னாங்க 8 அதானே, ஈர்னாங் 8. அப்போ 2 டைம் தான் டிவைட் ஆகும். 80 92 எனக்கு வந்திருக்கு. அப்போ இங்கே வச்சு 3 வந்துருச்சு ரிமைனிங்கு 3. இங்கே என்ன வந்திருக்கு 10 10ல் 9 போச்சுன்னா 2 23 46 டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ 2 டைம்ஸ் 46 வந்துருச்சு. அப்போ எக்ஸு. அப்போ எந்த ஒரு எண்ணால் டிவைட் பண்ணுறோமோ அதுதான் அதோட HCF. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 23ஆல் என்ன பண்ணணும், அது ரெண்டுமே எந்த வாய்ப்பால் காமனாக டிவைட் ஆகும், 23ஆல் டிவைட் ஆகும். அப்போ 391 டிவைடட் பை 23 டிவைடட் பை 667 டிவைடட் பை 23 அதால் டிவைட் பண்ணிங்கன்னா யூ காட் இட் ஆன்சர் சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 391. அதை வந்து என்ன பண்ணுறேன் நான் 23ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 டைம் 23. ஸோ அப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6 இங்கே 16 161 வந்திருக்கு. அப்போ 7 டைம் போட்டால் 161 வந்துருச்சு. ஓகேவா. அப்போ 17ன்றது தான் எனக்கு ஆன்சராக இருக்க முடியும். 2 இடத்துல 17 இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும், இதால் இதை டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ 2 டைம்ஸ் எதை 667 நான் என்ன பண்ண போகிறேன் 23ஆல் வகுக்க போகிறேன். ஏன்னா காமனாக டிவைட் ஆகும். 2 டைம் போட்டால் 46 மிச்சம் 20 அதானே 207 அதானே. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 3 9 3 27 அதானே. ஸோ அப்போ 9 டைம்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ 17/29 இதுதான் ஆன்சர். இதுதான் லீஸ்ட் ஃபார்ம். எதோடது அந்ததோட லீஸ்ட் ஃபார்ம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் கொடுத்துறாங்கன்னா 23ஆல் மட்டும்தான் இது காமனாக டிவைட் ஆகும். வேறு எந்த டேபிளில் போட்டாலும் காமனாக டிவைட் ஆகும். அந்த 23 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றதான் எங்கள் விஷயம். So question number 131, find the greatest number which one divided by that.
ஸோ இந்த நம்பரில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதில் 6 ரிமைண்டர் வருது, இதில் 5 ரிமைண்டர் வருது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1651, 2032 இந்த 2 நம்பருக்கான HCF கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ இந்த ரெண்டுமே கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் ரெண்டுமே இருக்கிற என்ன பண்ணணும், லார்ஜர் வேல்யூ டிவைடட் பை ஸ்மாலர் வேல்யூ. அப்போ இதை 1 டைம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1651. ஸோ அப்போ 1 மிச்சம் ரிமைனிங் வந்துருச்சு அப்படின்னா 10 10ல் 5 போச்சுன்னா 5 3 8. ஸோ அடுத்து என்ன வந்திருக்குங்க 9 9 6 போச்சுன்னா 3 381 டிவைடட் பை 1651. ஸோ 1651 4 டைம் வரும். ஒரு நாங்க 4 அப்போ 4 டைம் போட்டோம் அப்படின்னா 4 8 32 2 மிச்சம் 3 4 3 12 12 3 15 1524. ஸோ அப்போ இதை ரிமைண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ காட் இட் ஆன்சர். என்ன வரும் அப்படின்னா 127 வந்திருக்கும் ரிமைண்டர். ஸோ அந்த 127 நான் என்ன பண்ணணும், 381 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு எத்தனை டைம் வரும், 3 டைம்ஸ் போட்டோம்னா 381 வந்துடும். ஸோ தட் ஆன்சர் வில் பி எக்ஸ். அப்போ இந்த கொஷினை எதை டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் எக்ஸ் வருதோ அதுதான் HCF. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா HCF கேட்டிருக்காங்க. எல்லாமே பேராக இருக்குது. ஸோ 3 பேர் வேல்யூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ HCFக்கு ரூல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் காமனாக இருக்கணும், காமன் நம்பராக இருக்கணும், பொதுவான எண்ணாக இருக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பவர் வேல்யூவில் லோயஸ்ட்டாக இருக்கணும். அதை 2 தான் ஷார்ட்டு. சரிங்களா, காமன் நம்பராகவும் இருக்கணும், அதே இது அந்த காமனாக நம்பராக இருக்கிறதுல பவர் வேல்யூ லோயஸ்ட் என்னவோ அதுதான் ஆன்சர். சரிங்களா, அப்போ இதில் காமன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல் நம்பர் 2 3 5 2 3 5 2 3 5 7 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7 11 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது 2 3 5 2 3 5. அப்போ அந்த 2 × 3 × 5 இதுதான் HCF. ஏன்னா காமனாக இருக்கிறத நம்பர் எடுத்துட்டேன். அடுத்து அந்த காமனாக இருக்கிறதுல பவர் வேல்யூ லோயஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இதில் 2 power 2 2 power 3 2 power 4. அப்போ 2 power 2 தான் லோயஸ்ட், அதனால் 2 power 2 எடுத்துக்கிட்டேன். 3 power 3 3 power 2 3 power 4. அப்போ இதில் 3 power 2 தான் லோயஸ்ட், அதை லோயஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 5 power 5 5 power 2 5. அப்போ அந்த 5 மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ 4 × 9 × 5 அதானே 5 20 23 18 அதானே. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 180 ஆன்சர். சரிங்களா, புரியுதா எப்படி போட்டோன்னு? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா LCM ஆஃப் தட் நம்பர். LCM என்ன பண்ணும், 1,1 வரைக்கும் போகிறது. 72 × 108 × 2100. இதுக்கு வந்து LCM எடுக்க வேண்டியதான். சரிங்களா, LCM எடுத்து we got it answer. சரிங்களா, LCM எடுத்தீங்கன்னா இது காமனாக இந்த அப்போ இது எல்லாமே பொதுவாக எந்த வாய்ப்பாடில் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். 3 வாய்ப்பாடில் போடலாம். 2 3 6 4 3 12. ஸோ 3 9 6 3 18 7 3 21 700. சரிங்களா, தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இது எல்லாமே காமனாக எந்த டேபிளில் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, ஸோ காமனாக எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகும், 4 டிவைட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, 4 8 3 24 9 3 36 1 3 3 1 4 மிச்சம் 3 30 7 28 5 20. சரிங்களா, தென் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் காமனாக எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காமனாக எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 9 175. 8 175 ஒரே வாய்ப்பால் வராது, இது வராது. ஸோ தட் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ காட் இட் ஆன்சர் 37,800. சரிங்களா, மல்டிபிள் பண்ணால் யூ காட் இட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூவாக கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் இஸ் லார்ஜஸ்ட்? ஸோ மறந்துடாதீங்க, லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டால் நான் இப்போ ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். அந்த ஷார்ட்கட் படியே மூவ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். என்ன அப்படின்னா முதல் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். 13/16, 7/8, 31/40, 63/80. சரிங்களா, இந்த 4 நம்பர்ஸ் இருக்கு, 4 ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கு. இந்த ஃப்ராக்ஷனில் எது பெருசுன்னு கேட்குறான், லார்ஜஸ்ட்னு. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த ஷார்ட்கட் வந்து எதுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னா லார்ஜஸ்ட்னு கேட்டால் பொருந்தும், இல்லை ஸ்மாலஸ்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா பொருந்தும். மித்த எது கேட்டால் பொருந்தாது. சரிங்களா, அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் அந்த இதுக்கு இந்த ஷார்ட்கட் பொருந்தாது. சரிங்களா, இப்படி கொஸ்டின் கேட்டால் இந்த ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா ஏதாச்சும் 2 சூஸ் பண்ணிக்கோங்க, 2 இது 2 சூஸ் பண்ணுங்க, இது 2 சூஸ் பண்ணுங்க, இது 2 இல்லை அது 2 ஏதாச்சும் ஜோடி சூஸ் பண்ணிக்கோங்க. 2 நம்பர்ஸை ஜோடியா அந்த ஜோடியை கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்க. 8ஆல் 13 மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ 80 8 3 24 அதானே 80 ஒரு 24 104. இதை பெருக்கினா இது 2ஐயும் பெருக்கினா 104.
இது ரெண்டையும் பெருக்கலாம். ஸோ 70 + 42 அதானே 6 எல்லாம் 42 112 சரிங்களா. இது ரெண்டையும் பெருக்கலாம். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கலாம் சரிங்களா. 8 24 அப்போ 2480. அடுத்து இது ரெண்டையும் கிராஸ் ஆக பெருக்கலாம். முன்னாங்க 12க்கு 2 மிச்சம் 1 6 24 1 25 ஒரு 0 சரிங்களா. 2 நம்பர். அப்போ இப்போ கிராஸாக மல்டிபிள் பண்ணதில் அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், லார்ஜஸ்ட் கேட்டிருக்கான். அப்போ இந்த 2 நம்பரில் லார்ஜஸ்ட் எது, இது. அப்போ இவன் அவுட் ஆயிட்டான். இந்த 2 நம்பரில் லார்ஜஸ்ட் எது, இது. இவன் அவுட் ஆயிட்டான். அப்போ இது எதுக்கானது 63/80 7/8. இப்போ 2 நம்பர் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. 2 எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ 7/8 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது 63/80 இருக்குது. இப்போ வழக்கம் போல் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணோம் அப்படின்னா 7 8 56 560. ஸோ 8ஆல் இது படிக்கலாம். 3 8 24 மிச்சம் 2 6 8 48 49 50 504. அப்போ இது 2 நம்பரில் எது பெருசு 560 தான் பெருசு. அப்போ எதை பண்ணனால வந்துச்சு 7/8 பண்ணனால வந்துச்சு. அப்போ ஃபைனல் ஆன்சர் 7/8. புரியுதா, கம்பேரிசன் பண்ணி போடுறது சரிங்களா. இது லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் கேட்டால் மட்டும்தான் இது பொருந்தும் இந்த ஷார்ட்கட்டு. அதர்வைஸ் இது பொருந்தாது இந்த ஷார்ட்கட்டு. வேறு மாதிரி செய்யணும். அசெண்டிங் ஆர்டர் கேட்டால் டிசெண்டிங் ஆர்டர் கேட்டால் வேறு ஷார்ட் இருக்குது. அதே போல் லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் கேட்டாலும் அதுக்கும் வேறு ஷார்ட் இருக்குது. அது மாதிரி செய்யணும். The least number of 5 digit ன்னு சொல்லிட்டான். least number of 5 digit. 5 digitல least number என்ன, இதுதான் least 5 digit number 10000 அப்படின்றது. exactly divisible by 12 15 and 18 தான். அப்ப 12 15 18 அதால டிவைட் ஆகிற மிகச்சிறிய எண் என்ன, 5 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகிறது. அப்ப லீஸ்ட் கேட்டானா என்ன ஃபார்மட்டு, லீஸ்ட்னு கேட்டானா லீஸ்ட் நம்பர் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் டிவிசர், அந்த வகுத்திக்கு மீச்சியமா காணணும். இதான் வகுத்தி, அந்த வகுத்திக்கு மீச்சியமா காணணும். ஓகே, மீச்சியமா காணுட்டேன். S2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை எல்சிஎம். அதாவது 5 இலக்க மிகச்சிறிய எண் சொல்லியிருக்கான். 5 இலக்க மிகச்சிறிய எண். அப்போ கொஸ்டின்ல என்ன எண் சொல்லியிருக்கானோ 5 இலக்கமா 4 இலக்கமா, அது சிறிய நம்பரா பெரிய நம்பரான்னு சொல்லியிருப்பான்ல, அந்த நம்பரை லீஸ்டோ லார்ஜஸ்டோ அதை எல்சிஎம்மால டிவைட் பண்ணணும். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணிடலாம். லீஸ்ட் நம்பர், ஏன்னா ஸ்டெப் 1 2 காமன், ஸ்டெப் 1 2 காமன். எதுக்கு, லீஸ்ட் கேட்டாலும் அதே தான், லார்ஜஸ்ட் கேட்டாலும் அதே தான், ரெண்டுக்கும் ஒரே ஸ்டெப் தான், ஒரே மாடல் ஸ்டெப் தான் சரிங்களா. ஆனால் ஸ்டெப் 3 மட்டும் மாறும். எதுக்கு, லீஸ்ட்டுக்கு ஒரு மணி பண்ணணும், லார்ஜஸ்ட்க்கு ஒரு மணி பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் லீஸ்ட், அப்போ லீஸ்ட்ன்றப்ப லீஸ்ட் நம்பர் பிளஸ் எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர், இதுதான் அதோட 3ஆவது ஸ்டெப்பு சரிங்களா. இப்போ இந்த ஸ்டெப் படி நான் அதை ப்ரொசீட் பண்ண போறேன். ஸோ அப்போ 12 15 18 அதானே 12 15 18 இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறோம் சரிங்களா. 12 15 18 இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 3 போல நான் 3 பண்ணா 5 5 6 18. ஸோ 2 போல 2 4 2 5 அதானே 2 3 5 இஸ் அ பிரைம் நம்பர் அதானே. அப்போ வேற வழி எல்லாம் நம்ம பெருக்கிற வேண்டியதான். 6 6 12 12 60 6 18 180. அப்போ என்ன வந்திருக்கு நமக்கு எல்சிஎம் 180 சரிங்களா. எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கு 180 சரிங்களா. 180 இஸ் அ எல்சிஎம். ஓகே, இப்போ எல்சிஎம் என்ன பண்ண போறோம், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டேன், எல்சிஎம் எடுத்துட்டேன். ரெண்டாவது லீஸ்ட் நம்பர் டிவைடட் பை எல்சிஎம். அப்போ லீஸ்ட் நம்பர்ன்றது என்ன, 5 இலக்க மிகச்சிறிய எண். 5 இருக்க மிகச்சிறிய எண்ன்றது என்ன 10000 அதானே. இந்த 10000 நான் என்ன பண்ண போறேன், நான் எல்சிஎம்மால அடிச்சு கொடுக்க போறேன், 180னால அடிச்சு கொடுக்க போறேன். ஸோ 6 டைம் போனால் 6 நாங்கள் 26 6 8 48 5 டைம் தான் வரும். 5 டைம் போடலாம். 5 டைம் போட்டோம் அப்படின்னா 500 5 8 40 சரிங்களா. 900 சரிங்களா. 5 டைம் போட்டால் 900 வந்துருச்சு. மிச்சம் 100 இங்கே பக்கத்தில் இருக்க 0 அப்படி இறக்கிடலாம். அப்போ 5 டைம் போடலாம் 900. அப்போ மிச்சம் 100 எனக்கு வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் இஸ் 100 அதானே. ஓகே, ரிமைனிங் 100 வந்துருச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஸ்டெப் 2 பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன், லீஸ்ட் நம்பர் டிவைடட் பை எல்சிஎம் பண்ணிட்டேன். ஸ்டெப் 3 என்ன, லீஸ்ட் நம்பர் பிளஸ். அப்போ லீஸ்ட் நம்பர்ன்றது என்ன 10000. ஓகே, லீஸ்ட் நம்பர் பிளஸ்ன்னு சொல்லிட்டேன், பிளஸ் பண்ணிட்டேன். எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர், எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கு எனக்கு 180. அப்போ 180 மைனஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்கா 100, அதை 100 கழிச்சிருங்க. கழிச்சு என்ன வந்திருக்கும் 80. அப்போ 10000 பிளஸ் 80 ஆன்சர் எவ்வளவு 10080 இஸ் ஆன்சர். இருக்கு ஆப்ஷன்ல, இந்த இருக்க ஆப்ஷன் டில 10080. இதுதான் லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை ஆல்.
12, 15, 18 வகுப்படுற முதல் எண் சரிங்களா 5 இலக்கத்துல. ஓகே, இதுலயே வந்து உங்களுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா இது ஸ்டெப் 3 வந்து லீஸ்ட்டுக்குன்னு சொன்னீங்க. அப்ப லார்ஜஸ்ட்டுக்கு எனக்கு என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதானே? அது இந்த அடுத்த கொஸ்டின்ல அதான் இருக்கு, வாங்க பார்த்துருவோம். The greatest number 4 digit அதானே? greatest number 4 digit. greatest number 4 digit. அப்ப 4 digit greatest number 1 2 3 4 இதான் 4 greatest number. அப்ப ஸ்டெப் 1 2 நம்ம ஆல்ரெடி ஏர்லியர்லயே பார்த்துட்டோம். இப்ப ஸ்டெப் 3 மட்டும் நான் சொல்றேன். ஸ்டெப் 3 மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா largest value minus ரிமைண்டர். இதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 2 காமன் ஏர்லியர் क्वेश्चनல இருந்து நம்ம பார்த்துட்டோம். ஸ்டெப் 3 ல என்ன அப்படினா இந்த லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ரிமைண்டர். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஸ்டெப் 1 we take an LCM of that divisor. அப்ப 15, 25, 40, 75 இதுக்கு LCM எடுக்கணும். 3 5 8 1 5 5 25. அப்ப 3 அடிச்சனா 1 3 3 5 3 15 5 8 அதானே 5 8. ஸோ அப்போ 3 எடுத்தோம்னா 5 தான். ஓகே டன். அடுத்த 5 டேபிள் 1 1 8 5 8 1 சரிங்களா? இதான் வந்து எல்சிஎம் சரிங்களா? 3 15 15 75 75 8 அதானே? 8 40 மிச்சம் 4 7 56 56 62 7 56 56 56 60 600 600 இஸ் எல்சிஎம் சரிங்களா? 600 தான் இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம். அப்போ 600 எல்சிஎம் வந்துருச்சு. அந்த எல்சிஎம்மால ஸ்டெப் 2 என்னது? லார்ஜர் நம்பரை டிவைட் பண்ணணும். லீஸ்டோ லார்ஜரோ. அப்போ 9999 இதை 600 டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 1 டைம் 600 போட்டோம் அப்படின்னா 399. அப்போ 9 அப்படியே கீழே இறக்கிடலாம். 3999 4000 வச்சுக்கலாம் நம்ம. 1 6 20 4000 24 7 6 36 6 டைம் போடலாம். 3600 சரிங்களா? 99 மிச்சம் 3 399 சரிங்களா? 399 அவ்வளோதான். இதுதான் ரிமைண்டர் சரிங்களா? ஸோ இப்போ லார்ஜர் நம்பர் எனக்கு என்னன்னு தெரியும். எவ்வளவு? 9999 மைனஸ் ரிமைண்டர் எவ்வளவு? 399. அப்போ 9999ஓட ஒரு 399 நான் கழிக்க போகிறேன். 006 9600 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சி 9600. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 9600. இவ்வளோ தான் கான்செப்ட். லீஸ்ட் லார்ஜஸ்ட் கேட்டானா the greatest number of 4 digit which one exactly divisible by 4 7 13 remainder in 3 in each cases. இதான் முக்கியமான பாயிண்ட். remainder 3 in each cases சரிங்களா? இந்த ரிமைண்டர் 3 in each cases-ன்றது கிரேட்டஸ்ட் நம்பர்லையும் கேட்கலாம், ஸ்மாலஸ்ட் நம்பர்லையும் கேட்கலாம். ஸோ அது இருக்கட்டும். அந்த இடத்துல நான் அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் போட்ட பிளேஸை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வழக்கம் போல் கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டால் 4 டிஜிட்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு? 4, 7, 13 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்படி தானே? அப்போ 4ன்றதும் 7ன்றது 13 இது ரெண்டுமே பிரைம் நம்பர். அப்போ பெருக்கி 4ஆல் தான் பெருக்க முடியும், வேறு சான்ஸே கிடையாது சரிங்களா? ஸோ 7 28 28 ஒரு 13 மிச்சம் 2 32 6 32 6 7 8 ஸோ 8 8 16 6 மிச்சம் 1 2 2 1 3 364 இஸ் எல்சிஎம். 364ன்றதான் நமக்கு என்ன எல்சிஎம் சரிங்களா? மறந்துடாங்க. ஸோ இப்போ லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். அப்போ 9999 இதுதான். இது வந்து என்ன பண்ணணும்? 364ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். 8 6 12க்கு 2 மிச்சம் 1 6 7 அதானே? ஸோ அப்போ 1 7 அடுத்த என்ன வந்திருக்கும்? 2 221 9 டைம் பண்ணலாம். ஸோ அப்போ 9ல் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா 8 ஒரு 6 டைம் போட்டு பார்க்கலாம். 364 ஒரு 6 6 24 மிச்சம் 2 6 36 36 38 மிச்சம் 3 6 6 18 19 20 21 21 6 டைம் 7 டைம் போடலாமா? எனக்கு மிச்சம் எனக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு 384 400 போட்டாலே எனக்கு என்ன வந்திருக்கும்? 500 சில்லரை தான் வருது. அப்போ நமக்கு எத்தனை டைம் வருது அப்படின்னா 7 டைம் வருது சரிங்களா? ஸோ அப்போ 7 28 மிச்சம் 2 7 42 43 44 மிச்சம் 4 7 3 21 21 25. ஸோ அப்போ 1 அடுத்த என்ன இருக்குது அப்படின்னா 10 4 6 4 பிரச்சனை 6 1 7
ஸோ இங்கே என்ன இருக்குது 6 6ல் 5 போச்சுன்னா 1 171 தான் எனக்கு ரிமைனிங். ஓகேவா? இப்போ வழக்கம் போல் எனக்கு லார்ஜர் நம்பர் டிவைட் மைனஸ் ரிமைண்டர் இதான லார்ஜர் வேல்யூ ஸ்டெப் 3. ஸோ லார்ஜர் நம்பர் மைனஸ் ரிமைண்டர். அப்போ 8 அதானே 8 2 8 9 98 28ன்றதா ஆன்சராக இருக்கணும். 98 28ன்றதா ஆன்சராக இருக்கணும். இது எப்போ நார்மலாக செஞ்சா. ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ரிமைண்டர் இன் ஈச் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ரிமைண்டர் இன் 3 இன் ஈச் கேஸ்ன்ட்டான். அப்போ ஒவ்வொரு டைம் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் 3ன்ட்டான். அப்போ இந்த மாதிரி ரிமைண்டர்னு சொல்லிட்டான். நான் ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அது லீஸ்ட்டோ லார்ஜஸ்ட்டோ ரெண்டுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் அந்த ரிமைண்டர்னு வந்தா. ஸோ ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துட்டு அந்த ஃபைனல் ஆன்சரோட ரிமைண்டரை ஆட் பண்ணணும். அப்போ இதோட இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 98 31 என்பதே விடை. ஆப்ஷன் பியில் இருக்குது. 98 31ன்றது ஆன்சர். மறந்துடாதீங்க. லீஸ்ட்னு கொஸ்டின் கேட்டாலும் சரி இல்லை கிரேட்டஸ்ட்னு கொஸ்டின் கேட்டாலும் சரி அது ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துட்டு இந்த கொஸ்டினில் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ்ன்னு சொல்லியிருப்பான். அந்த வேல்யூ ஆட் பண்ணிடுங்க. அதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 138 the ratio of the two number is 3:4 HCF is 4 LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ HCF 4ன்ட்டான். அப்போ LCM என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3x 4x இந்த 3xக்கு 4xக்கு தான் நமக்கு என்னது 4 தான் HCF அப்படின்னா HCFன்றது காமன் டிவிசர். அப்போ 4 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரேஷியோவில் நம்ம மல்டிபிள் பண்ணிட வேண்டிதான். சரிங்களா? ஸோ அப்போ முதல் நம்பர் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா the ratio of two numbers அப்படின்னு கொடுத்துட்டு எல்சிஎம் ஃபைண்ட் த எல்சிஎம் தான். எல்சிஎம் சொல்லிட்டான். அப்போ முன்னாங்க 12 அப்போ 12x அதானே எல்சிஎம்ன்றது என்ன டோட்டலாக எல்லாத்துக்கும் கூட்டுக்கிறதான் எல்சிஎம். அப்போ 12x அப்போ எக்ஸோட வேல்யூ 4ன்னு சொல்லிட்டான் நமக்கு அதானே. அப்போ 42 48 ஆன்சர். ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் 4ன்னு தெரியுமே எனக்கு. HCF என்னவோ அதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ இதுக்கான வேல்யூ என்ன எல்சிஎம் அப்படின்றது 48. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் 5:6 5:6 அப்போ ஆரஞ்சா 30x 30x தான் 480 ஏன்னா எல்சிஎம் கொடுத்துட்டான். HCF என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ HCFன்றது இந்த இதை அடிச்சு கொடுத்துறது எக்ஸ் வேல்யூ தான் HCF. 4 3 3 6 3 18 16 இஸ் HCF. சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூ கொஸ்டின் நம்பர் 140ல் ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க அதானே. ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டு எல்சிஎம்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எல்சிஎம் பை HCF இதான் ஃபார்முலா. அப்போ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் டினாமினேட்டருக்கு HCF. அப்போ கீழே இருக்க நம்பர்லாம் பாருங்கள் 3, 9, 6, 12 இதுக்கு எல்லாத்துக்கும் HCF போட்டிங்கன்னா 3 தான் வரும். அப்போ டினாமினேட்டரில் 3 என்னவா இருக்கோ அதான் ஆன்சர். டினாமினேட்டரில் 3 என்னவா இருக்கோ அதான் ஆன்சர். அப்போ 3, 9, 6, 12 இது எல்லாமே 3 வாய்ப்பால் மட்டும்தான் டிவைட் ஆகும். வேற எந்த வாய்ப்பாலையும் பொதுவாக டிவைட் ஆகாது. அப்போ பொதுவாக டிவைட் ஆகாதுன்ற பட்சத்தில் எனக்கு ஆன்சர் என்ன 140/3 மறந்துடாதீங்க. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் எல்சிஎம். எல்சிஎம் சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் சொல்லியிருக்காங்கன்னா நான் ஆல்ரெடி பவர் வேல்யூ வச்சு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். எல்சிஎம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி. அப்போ எல்சிஎம் எப்படி போடுறது என்ன நம்பர் கொடுத்துருக்கானா அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 35, 42, 30 அப்போ 35 42 30 இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா எல்சிஎம் தானே கேட்டிருக்கான். முதல்ல நம்பருக்கு எடுத்துருவோம். ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் இது எல்லாமே காமனாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும் அப்படின்னா 7 காமன் ஆகாது. அதனால 7 டேபிள் 5 டைமு 6 42 30. ஸோ அப்போ 3 டேபிள் அடிச்சு கொடுக்கலாம். ஸோ அப்போ 3 டேபிள் அடிச்சு கொடுக்குறப்ப நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து 2 3 6 5 2 20 அதானே 5. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5 5ஆல் அடிச்சுக்கணும். 1 5 2 10 2. ஓகே டன். ஸோ 21 21 × 5 அதானே 21 × 5 105 105 × 2 210 சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்ன வாய்ப்பாடல 2ஆம் வாய்ப்பால் அடிச்சு கொடுத்தோம்னா 1 1 1ன்னு அடியாயிரும் அதானே 2ஆம் வாய்ப்பாடில். அப்போ 210 இஸ் அ எல்சிஎம். அப்போ 210 இங்கே இருக்குது இங்கேயும் இருக்கு 210 அவ்வளோதான். 2 ஆப்ஷனில் எது வருதுன்னு பார்ப்போம். ஸோ எல்சிஎம் சொல்லிட்டான். அடுத்து என்ன கொடுத்துருக்கான் ஏபிசி கொடுத்துருக்கான். ஏபிசி எல்சிஎம் என்ன பண்ணணும் எல்லா டேட்டாவும் எடுத்துக்கணும். முதல்ல நான் HCF சொல்லி கொடுத்தேன். HCFனா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கிறத எடுக்கணும். அடுத்து 2ஆம் ஸ்டெப்பு பவர் வேல்யூ லெஸ்ஸாக இருக்கிறத எடுக்கணும்னு சொன்னேன். இது வந்து HCF சொன்னேன். இதே இது எல்சிஎம்க்கு போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா
ஆல் டேட்டா, எல்லா டேட்டாவும் எடுத்துக்கணும், என்னென்னலாம் கொடுத்துருக்கானோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அடுத்து பவர் வேல்யூவில் ஹையஸ்ட் நம்பர் என்னவோ அந்த இதுக்கு அதை எடுத்துக்கணும். அப்போ இந்த ஏபிசி இருக்கு, ஏபிசி இருக்கு, ஏபிசி இருக்கு, இங்கே ஏபிசி இருக்கு, இங்கே ஏபிசி இருக்கு, இங்கேயும் ஏபிசி தான் இருக்கு. அப்போ எல்லாமே இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல ஏபிசி எடுத்துக்கிறேன். அடுத்து பவர் வேல்யூல எது லார்ஜஸ்ட், A2 A3 A, அப்போ A3 எடுத்துக்கணும். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பியில் இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ B2 B3, அப்போ B3 எடுத்துக்கணும். அடுத்து C3 C2, அப்போ C3 எடுத்துக்கணும். அப்போ A3 B3 C3, இதுதான் ஆன்சர். இந்த இருக்க ஆப்ஷன் டியில். ஏன்னா எல்சிஎம்னா பவர் வேல்யூ லார்ஜஸ்ட் என்னவோ அதை எடுத்துக்கணும், அதை எடுத்தாச்சு சரிங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 141. கொஸ்டின் நம்பர் 142 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 3 டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் நம்பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ், ஈக்குவல் ரோஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் ரோஸில் இருக்கணும் அப்படின்னா இந்த 3 நம்பருமே பொதுவாக வகுப்படுற ஒரு எண்ணு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன HCF. ஸோ அப்போ இது 3மே நமக்கு ஒரே நம்பரில் வகுப்படணும், HCF வரணும் அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா இந்த 3மே 13 டைம்ஸில் வந்துடும். 52 வரும், 78 வரும், 104 வரும் சரிங்களா. 104 வரும். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 13 ரோஸ் தான் இந்த கணக்குக்கு ஆன்சர். ஏன்னா எல்லாத்துக்குமே அது வந்து 13ஆல எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற நம்பர் தான் நமக்கு என்ன ஆப்ஷன் நீடட். ஸோ 13 இஸ் ஆன்சர். Then அடுத்த questions பார்த்தீங்க அப்படின்னா 5 bells are being the all together respectively in the interval of 5, 6, 5, 10, 12 seconds. How many times that will be told? என்ன சொல்லியிருக்காங்க, 2 வந்து 1 hour, 1 மணி நேரத்தில் எத்தனை டைம் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க. எக்ஸ்க்ளூடிங் 1 at that starting time டாங்க, எக்ஸ்க்ளூடிங் சொல்லிட்டோம் சரிங்களா. ஸோ தொடக்கத்தில் உள்ளதை தவிர முதல்ல எல்லாமே ஒட்டுக்க அடிச்சிடும் முதல் டைமு. அடுத்து என்ன பண்ணணும், இது மாதிரி டைம்ஸ் கொஸ்டின் கேட்டான், இந்த ரன்னிங் ஓடுறது கிரவுண்டை சுற்றி ஒரு 3 பேர் ஓடுற எவ்வளோ டைமிங்கில், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் லைட்ஸ் வந்து இந்த டயத்தில் வந்து பிளிங்க் ஆகுது, டைமிங் கொடுத்துருவான், செகண்ட்ஸோ மினிட்ஸோ கொடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்லையோ இல்லை அடுத்து எத்தனை டைமில் வந்து இது எல்லாமே ஒட்டுக்கா வந்து ரிங் ஆகும், இல்லை அந்த வட்டமாக ஓடுறவங்களில் வந்து அடுத்த டைம் எல்லாமே சென்டர் பிளேசஸில் எப்போ மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி ஒரே ஸ்டெப் தான். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா டேக் த நம்பர் டு எல்சிஎம், எல்சிஎம் எடுத்துருங்க சரிங்களா. இங்கே செகண்ட்ஸ் கொடுத்துருக்கான் அதனால செகண்ட்ஸில் வச்சு எல்சிஎம் எடுப்போம். 6, 5, 7, 10, 12 எல்சிஎம் எடுத்துடலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே காமனாக 2 டேபிள் அடி ஆகும். 3, 5, 6, 7, 5 மேட்ச பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து 3, 5, 7 அதானே. ஸோ அப்போ அடுத்து 3ஆம் வைப்பல்ல 1, 3, 3, 2, 3, 6, 5, 7, 5. அப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 5ஆம் வைப்பல்ல 1, 1, 1, 2, 7 அதானே இருக்குது மிச்சம். ஸோ 3ஆம் வைப்பல்ல டிவைட் பண்ணால் 1, 3, 3, 2, 3, 6 போட்டோம் அப்படின்னா இது அப்படியே வந்துடும் 5, 5ன்னு. அடுத்து 5ஆம் வைப்பல்ல டிவைட் பண்ணுறப்ப இந்த நம்பர் வந்துடும். அடுத்து இதெல்லாம் டிவைட் பண்ணும் 2, 3, 6, 6, 5, 30, 30 × 7 21, 21 × 2 42, அதாவது 420 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த ரிங் ஆகும் சரிங்களா. 420 செகண்ட் சரிங்களா. எல்லா பில் இப்போ முதல் பில்லு 12 மணிக்கு அடிக்குதுன்னு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக 12 o'clock அடிக்குது, 12 PM சரிங்களா. மத்தியானம் 12 மணிக்கு எல்லா பில்லும் ரிங் ஆகுதுன்னு வைங்க. அடுத்த பில் காமனாக எப்போ ரிங் ஆகும் அப்படின்னா 420 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த பில் ரிங் ஆகும். அப்போ 420 செகண்டு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டைம்ஸில் கேட்டிருக்காங்க அதானே. ஸோ அப்போ எவ்வளோ டைம்ஸு, அப்போ எவ்வளோ மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ 420 டிவைடட் பை 60 அடிச்சிட்டோம் அப்படின்னா 1, 6, 6, 7, 42 7 சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் 7 டைம்ஸ் 7 நிமிஷம் கழிச்சு அடிக்கும். அப்போ அடுத்த ரிங்கிங் எப்போ அடிக்கும் அப்படின்னா 12:07 PMக்கு அடுத்த ரிங் எல்லாமே சேர்ந்து அடிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டைம் போட்டேன் சரிங்களா. 12 மணிக்கு எல்லாமே அடிக்குது, அப்போ விட்டுருங்க. அடுத்து எப்போ அடிக்கும் அப்படின்னா how many times தான் கேட்டிருக்கான் அதானே. ஸோ அப்போ how many timesன்றது 7 டைம்ஸ்க்கு ஒன்ஸ் அடிக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. how many multiples of 3 and 4? அப்போ 1 to 100ல
3 மல்டிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 33 மல்டிபிள்ஸ் இருக்கும். ஏன்னா 33 3 99. அடுத்து 4 மல்டிபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 மல்டிபிள்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ 50 58 இருக்கணும். 58 தான் டோட்டல். அப்படி தானே? சரி, ஓகே. இதில் என்ன நம்ம டிவைட் வேரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்து 3000 பள்ளி 4000 பள்ளி காமனாக வர்றது அதானே. 3000 பள்ளி 4000 பள்ளி காமனாக வர்றதை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கிற முடியாது. அப்படி தானே? ஸோ எடுத்துக்கிற முடியாது அப்படின்ற பட்சத்தில் இங்கே 3000 பள்ளியும் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 12 வந்திருக்கும். அங்கேயும் 12 வந்திருக்கும். அப்போ 1 டைம் தான் நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும். அப்படி தானே? இந்த பேசிஸில் இங்கே செப்பரேட் பண்ணணும். 1 to 100ல் எதெல்லாம் வராது, 3லேயும் வர்றதும் 4லேயும் வரணும். இது ரெண்டுலேயுமே வர்ற நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை டைம்ஸோ, ஏன்னா இங்கேயும் 12 போட்டிருப்பீங்க, இங்கேயும் 12 போட்டிருப்பீங்க. அப்போ ஒரு நம்பர் தானே டேக் ஓவர் பண்ணணும். ஆல்ரெடி 12 வந்து ரெப்ரசன்ட் ஆயிடுச்சுல. ஏன்னா 3000 ஃபஸ்ட்டு டிவைட் ஆகிற 4லேயும் டிவைட் ஆகிற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 அதானே. அப்போ 12 24 36 48 அதானே. 3 12 40 5 12 60 6 12 72 7 12 84 12 96. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா 3 டேபிள்லையும் 4 டேபிள்லையும் காமன் அடியாகிறது. 1 2 3 4 5 6 7 8 நம்பர். ஸோ -8 த ஆன்சர் இஸ் வில் பி 50. சரிங்களா? புரியுதா? ஈஸி தான். 12ஓட மடங்காக கொண்டு போயிட வேண்டியதான். இது ரெண்டுக்குமான எல்சிஎம் எவ்வளோ வருது? 12. 3 × 4 12. சரிங்களா? அப்போ 12 மடங்கு எத்தனை டைம் வருதோ அதுதான் என்ன அப்படின்னா அடுத்த டைம்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ் தெரிஞ்சிருக்கணும். இதில் 33 இதில் 25. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் இஸ் அ கரெக்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஜிடிசி எல்சிஎம். எப்பயுமே எல்சிஎம் தான் ஹச்சிசிஎஃபோட கூட இருக்கும். அதான் ஆன்சர். சரிங்களா? மீச்சிரிமா தான் மீபேவோட எப்பயுமே பெருசாக இருக்கும். இந்த கிரேட்டர் தன் சைன் போட்டிருக்கானா? ஸோ தட் ஆன்சர் கிரேட்டர் தானே தான் இருக்கும். கிரேட்டர் தானே ஈக்குவலாக இருக்காது. எப்பயுமே கிரேட்டர் தன் தான். சிம்பிள். அது நமக்கு எப்பயுமே தெரியும். பார்த்தனே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. தென் அடுத்த கொஸ்டின் நம்பர் 146 பார்த்தீங்க அப்படின்னா the electric device beep in the 30 second and another device is beep in 72 second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 8 மணிக்கு ஒட்டுக்க ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் இதே மாதிரி சம்ஸ் பார்த்தோம் நம்ம. 8 AM அது எல்லாமே ஒரு தடவை பீப் ஆகுது. when will we make the next beep in together earliestன்றான். அடுத்தது எப்போ அடிக்கும் அப்படின்னா அப்போ வழக்கம் போல் என்ன பண்ணணும்? 30க்கும் 72க்கும் எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். அதானே. ஸோ 6 எப்போல்லாம் டிவைட் ஆகும்? 5 30. அடுத்த நான் வந்திருக்கும் 1 6 2 12 5 12 அதானே. எல்சிஎம் வராது. ஸோ 6 30 அதானே 30. அடுத்து 30 × 12 12 36 360. அப்போ அடுத்து எப்போ ஒட்டுக்கா இதாகும்? 360 அதானே செகண்ட்ஸ்க்கு அப்புறம். அப்போ 60 செகண்ட்றது 1 நிமிஷம். ஸோ அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6 நிமிஷம். அப்போ 8 மணிக்கு பெல் அடிக்குது அப்படின்னா அடுத்து 8 6 AM பெல் அடிக்கும் ஒட்டுக்கா. 8 6 AM இருக்கா? இந்த இருக்கு ஆப்ஷன் ஏல. சரிங்களா? சிம்பிள். போன கணக்கில் இதை வந்து ஒரு ஐடியாலஜி பண்ணி சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் விச் when divided by 12 18 24 which leaves the same remainder in 5 in each case ன்டா. இது வரைக்கும் நம்ம ஏர்லியர் சம்லாம் பார்க்குறப்ப லார்ஜர் நம்பர் என்ன, ஸ்மாலர் நம்பர் என்ன, 5 டிஜிட் என்ன, 4 டிஜிட் என்னன்னு சொன்னா. ஆனால் இந்த கொஸ்டின் பாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு லீஸ்ட் நம்பர், அது எந்த நம்பர்லாம் தெரியாது. இந்த இதெல்லாம் டிவைட் பார்க்கணும். ஆனால் ரிமைண்டர் இருந்தால் சேம்ன்றா. ரொம்ப சிம்பிள். அது எந்த நம்பர்னே தெரியாமல் லீஸ்ட்னு மொட்டையாக சொல்லிட்டான். அது 5 டிஜிட்டா 4 டிஜிட்டா 3 டிஜிட்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவிசருக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. டிவிசருக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ 12, 18 24 30 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். சரிங்களா? 6 2 12 3 18 4 24 5 30 அதானே. ஸோ வி டன் இட் 2 1 2 2 4 5 3. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ 6 12 12 3 36 36 2 72 72 × 5 72 12 12 32 36 30 72 72 5 350 360. சரிங்களா? எல்சிஎம் எனக்கு என்ன வந்திருக்கு? 360. சரிங்களா? ஸோ அப்போ 360 வந்திருக்கு. அப்படி தானே? ஸோ அப்போ 360ன்ற நம்ம என்ன போடலாம்? இதோட டபுள் மடங்கும் போடலாம். 720ன்னு போடலாம். அதானே 360. அதுக்கு அதோட டபுள் மடங்கு என்ன? 720. 720 போடலாம். ஏன்னா இதோட மல்டிபிள் டைம்ஸ் தான். அப்படி தானே? ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் 700 700 800 இருக்கு.
அப்போ இங்கே எனக்கு எல்சிஎம் as usual 360. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே மோர் தென் தட் வேல்யூ. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 360 + 5 365 தான் வந்திருக்கணும். அதான் ஆன்சர், எக்ஸாக்ட் நம்பர். ஆனால் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஆப்ஷன் படி இருக்கிறதுல எது எனக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படி தானே? அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கோம், அது டபுள் ஆக்குங்க. 720 + 5 725 ஆன்சர். செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 725 12ஆல் அடிங்க, ரிமைண்டர் 5 தான் வரும். 18ஆல் அடிங்க, ரிமைண்டர் 5 தான் வரும். எல்லாத்தையும் அடிச்சாலும் 5 தான் ரிமைண்டர் வரும். ஸோ இது ஈஸியாக போட்டிருப்பீங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபைண்ட் எல்சிஎம் தான் சொல்லியிருக்கான். அப்போ எல்சிஎம்னா 3 2. அப்போ 3 2 எல்சிஎம் எனக்கு என்ன வந்திருக்கும், 6 தான் வந்திருக்கும். அப்போ 6 என்ன இருக்கோ அது ஆன்சர், இதுவா அப்படின்றது. சரிங்களா? ரெண்டுக்குமே 6ன்ற நம்பர் தான் பேஸ்ல இருக்கு. அப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா 3a இதில் என்ன இருக்கு, இதில் இது இருக்கு. அப்போ நமக்கு பேஸ் வேல்யூ பார்க்குறப்ப a² இதையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும், a² + 1. ஸோ the answer is that a - 1 the whole square plus a plus 1. அடுத்த சொல்லியிருக்கான் அப்படின்னா the merchant have 3 different, அதானே 3 different cans வச்சிருக்கான். அதுக்கு வந்து ஒரே அளவில் எடுக்கணும். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய குரூப் 4 எல்லாம் கேட்டிருக்காங்க. குரூப் 2ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு HCF எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 870, 986, 1102 இதுக்கு வந்து HCF எடுத்துருங்க. 2000 பேர் அடிச்சு கொடுப்போம். நமக்கு தெரிஞ்சது 42 8 32 6 2 10 அதானே? ஸோ அடுத்து என்ன வந்திருக்கும், 42 8 92 18 3 அடுத்து. ஸோ 2 10 2 10 2 551 அதானே? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன நம்பரால் இது டிவைட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது எதால் டிவைட் ஆகிருக்கும் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா HCF தான் இது எல்லாத்துக்குமே எடுக்கணும். வித்தவுட் மிக்சிங் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது நம்பர்ஸ் எல்லாமே HCF நம்பர் தான். இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது இல்லை, HCF இந்த நம்பருக்கு அப்புறம் தெரியல அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணியும் பார்க்கலாம். இது ஏதாச்சும் ஆகுதா நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 817 சொல்லிட்டாங்க அதானே? ஸோ அப்போ 870 986 இது எல்லாமே நமக்கு டிவைட் ஆகிற நம்பர். இது எல்லாத்துலேயும் காமனாக எதில் வந்து வித்தவுட் வேல்யூபில் டிவைட் ஆகுதோ அதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? எந்த ரிமைண்டர் எதுவுமே வராமல் இருக்கோ அதுதான் HCF நமக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் 51. சரிங்களா? 51 இஸ் HCF வேல்யூ. ஸோ இதுதான் காமன். அப்போ 51 கெப்பாசிட்டி உள்ள ஒரு இதில் தான் எல்லாத்துலேயுமே வைப்பாங்க. The maximum number of the students among 333 and pencil distributed among the such a way that each of the member in spend same in the class. சரிங்களா? ஸோ லார்ஜர் நம்பர் சொல்லிட்டாங்க, சேம் நம்பர் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், லார்ஜர் நம்பர் சேமாக இருக்கணும்டா. அப்போ சேம்னாவே HCF தான். ஸோ லார்ஜர் நம்பர் டிவைட் பை ஸ்மாலர் நம்பர், இதுதான் நமக்கு ரூல். அப்போ 3003 டிவைடட் பை 2730. அப்போ ஒன் டைம் 2730. ஸோ அடித்தோம் அப்படின்னா 3 7 அடுத்துங்க 9 9 273 அதானே? 273 வந்துருச்சு. அதால் நான் எதை அடிச்சு கொடுக்க போகிறேன், 2730 அடிச்சு கொடுக்க போகிறேன். அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம் வரும், 10 டைம்ஸ் வந்துருச்சா? அப்போ எதாவது அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு 10 டைம்ஸ் வருதோ அதான் ஆன்சர். 273 ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா குரூப் 2 டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 3க்கான மேத்தமெட்டிக்ஸோட LCM and HCFக்கான ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து அடுத்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.